தெரியாமல் கூட முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பவர்கள் இந்த தவறை செய்து விடாதீர்கள். அப்படி செய்தால் உங்கள் விரதத்தின் பலனையே அது தடுத்துவிடும். இதில் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கும் தவறு மிக முக்கியமானது. அதனால் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் இந்த பதிவை லைக் செய்து ஓம் முருகா என்று கமெண்ட் செய்திடுங்கள். முதலாவதாக, செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பவர்கள் அந்த நாள் முழுவதும் உப்பு சேர்த்த உணவை தவிர்ப்பது மிகச் சிறந்தது. இரண்டாவதாக, அன்று செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் உள்ள நாள் என்பதால் மனக்கட்டுப்பாடு மிகவும் அவசியம். அன்று யாரிடமும் கோபப்படவோ அல்லது வீண் சண்டைகளில் ஈடுபடவோ கூடாது. விரதத்தன்று பிறரை நிந்திப்பதோ அல்லது தீய சொற்களை பேசுவதோ உங்கள் விரதத்தின் முழு புண்ணியத்தையும் அழித்துவிடும். கடைசியாக, விரத நாட்களில் பகலில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும். சாஸ்திரப்படி விரதம் இருக்கும்போது பகலில் தூங்கினால் அந்த விரதத்தின் புண்ணியம் உங்களை வந்து சேராது. அதற்கு பதிலாக முருகனின் நாமமான ஓம் சரவணபவ் அல்லது கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். பகலில் விழிப்புடன் இருந்து இறை சிந்தனையில் இருப்பதுதான் உண்மையான விரதம். இந்த தவறுகளை தவிர்த்து முறையாக விரதம் இருந்தால் பன்னிரு கை முருகன் உங்கள் வாழ்வில் அனைத்து வெற்றிகளை